Hi friends, welcome to our channel Agriculture Pedagogy. First of all, ஹையர் செகண்டரி பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 10 கோர்சஸ் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் கீழே வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 10 கோர்சஸையும் கேட்டகிரி 1, கேட்டகிரி 1B, கேட்டகிரி 2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போது கேட்டகிரி 1 கீழே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிடெக் பயோடெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேட்டகிரி 1பிக்கு கீழே பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், கேட்டகிரி 2க்கு கீழே பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் என்ஜினியரிங் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது. இப்போது இந்த 3 கேட்டகரிஸ்க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இதில் கேட்டகிரி 2க்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். இந்த 3 கேட்டகிரியுமே 4 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் இட் இஸ் அ ஃபுல் டைம் கோர்ஸ். அடுத்தது மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ரிக்வயர்ட். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் மார்க்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. அதில் கேட்டகிரி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஓசி கேட்டகிரி 55%, பிசி அண்ட் பிசிஎம் கேட்டகிரிக்கு 50%, எம்பிசி கேட்டகிரிக்கு 45%, எஸ்சி அண்ட் எஸ்சிஏக்கு 35%, எஸ்டிக்கு 35% வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இந்த கேட்டகிரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான அட்மிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்துட்டிங்கன்னா 21 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ரிசர்வேஷன் பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம் 0.5%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3% அண்ட் எஸ்டிக்கு 1% வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது தமிழ்நாடு நேட்டிவிட்டி ரூல்ஸ் 2020. இந்த ரூல் கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியவராக இருக்கணும். அதாவது 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் மற்ற மாநிலங்களில் படிச்சிருந்தால் தமிழ்நாட்டில் உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை, அதாவது இருப்பிட சான்றிதழை நீங்கள் சமர்ப்பிக்கணும். இப்போது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்கேஸ் மேலே சொன்ன அத்தனை எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் ஓசி கேட்டகிரி, பிசி கேட்டகிரி, பிசிஎம் கேட்டகிரிக்கு 600 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீ நிர்ணயிச்சிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகிரிக்கு 300 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் இப்போ ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து வந்துடும். உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அத்தனையும் யூனிவர்சிட்டியில் ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டனி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும். ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க உங்களோட மதிப்பெண் மற்றும் உங்களோட கட் ஆஃபின் அடிப்படையில் மட்டுமே தயாரிக்கப்படும். உங்களோட கட் ஆஃபின் அடிப்படையில் தான் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் இப்போ சொன்னோம். இப்போது உங்களோட கட் ஆஃப் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைடில் இருக்க ஃபார்முலாவை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 4 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிடச்சிரும். அதே மாதிரி பயோ ஸ்டூடெண்ட்ஸ் பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை கூட்டி டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் கிடச்சிரும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆல்சோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் மார்க்கை ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் கிடச்சிரும். உங்களோட ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் வரும்போது உங்களுக்கும் வேறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மார்க் இல்லை ஒரே கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏயு டை பிரேக்கிங் பாலிசியை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த டை பிரேக்கிங் பாலிசி கீழே
4 ரூல் இருக்குது. அந்த 4 ரூல்லையும் பார்த்துட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 50 மேக்ஸ் அல்லது பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி, ரூல் 2ல் ஃபிசிக்ஸ், ரூல் 3ல் கெமிஸ்ட்ரி ஓட மார்க்கை பொறுத்து உங்களுக்கான சீட் வந்து அலாட் ஆகும். ஒருவேளை இந்த ரூல் 3லேயும் ஒரே மார்க் ஒரே கட் ஆஃப் வந்துச்சுன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தின் அடிப்படையில் சீட் வந்து அலாட் பண்ணப்படும். அதாவது யார் வந்து வயதில் அதிகமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணப்படும். அடுத்தது மோட் ஆஃப் செலெக்ஷன். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க ஆன்லைன் கவுன்சிலிங் மூலிமா மட்டுமே நடக்கும். இப்போது உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் டேட் நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பருக்கு மெசேஜாக வந்து சேரும். உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் 2000 ரூபாய் கண்டிப்பாக கட்டியிருக்கணும். இதுவே எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸால் இருந்தால் 1000 ரூபாய் கட்டியிருக்கணும். கோர்ஸ் மற்றும் காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அது பேஸ்ட் ஆன் உங்களோட ரேங்கை வச்சு அங்கே அவைலபிலிட்டி வந்து என்னென்ன கோர்சஸ் என்னென்ன காலேஜஸ் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி ஆன்லைனில் உங்களோட ஸ்க்ரீனில் காட்டும். அதை வச்சு நீங்களாக சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுக்கான கோர்ஸ் மற்றும் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபீஸ் நீங்கள் கட்டணும். அதாவது 20,000 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அட்மிஷன் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்துருக்க மார்க் ஷீட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதில் எதுலையாவது தவறான தகவல்கள் ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தா உங்களோட சீட் வந்து கண்டிப்பாக கேன்சல் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறக்கும் ஃபீஸ் பே பண்ணுறக்கும் டிலே பண்ணிங்கனாலும் உங்களோட சீட் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்டகரி ரிசர்வேஷன் போக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது. அதாவது மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கோட்டா, என்ஆர்ஐ அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டாஸ் இதுக்கு கீழே வரவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்துட்டு கவுன்சிலிங் வந்து கோயம்புத்தூர் கேம்பஸில் நடக்கும். கவுன்சிலிங் எப்படி நடக்குன்ற ப்ரொசீஜர் இப்போ பார்த்தோம். கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது போக ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், காலேஜஸில் இருக்க மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சாகணும். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டிஎன்ஏக்கு கீழே வர கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரை, அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிள்ளிக்குளம், அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருச்சி, அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுக்கோட்டை, அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வாலவச்சனூர், அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஈச்சன்கோட்டை. இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக ஹார்டிகல்ச்சர் பார்த்துட்டிங்கன்னா ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெரியகுளம், ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் விமன் நாவலூர், ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்து மேட்டுப்பாளையமில் இருக்க ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கும்பலூரில் இருக்குது. அடுத்தது பிஎஸ்சி செரிகல்ச்சர் பார்த்துட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையமில் இருக்குது. பிடெக் பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் இருக்குது. பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜியும் பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் இருக்குது. கடைசியாக பிடெக் இன் இன்ஜினியரிங் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே வர ப்ரைவேட் காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 25 ப்ரைவேட் காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2 ப்ரைவேட் காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரைவேட் காலேஜஸ்க்கு 65% ஆஃப் த சீட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்துகிற கவுன்சிலிங் மூலியமாக தான் ஃபில் ஆகும். பாக்கி உள்ள 35% ஆஃப் தி சீட்ஸ் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் ஆகும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேணாம். உங்களோட மார்க் ஷீட்லேருந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்ரூவலோட தான் வந்து வரும். அதே மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு 50% ஆஃப் த சீட்ஸ் டிஎன்ஏயு மூலியமாகவும் 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் மூலியமாகவும் ஃபில் ஆகுது.
அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிஎன்ஏயோ அலாட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஒரு அத்தாரிட்டி, கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியிலேருந்து. இப்போ மாற்றுத்திறனாளிகள்னால் நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லி 100 rupees வந்து உங்களோட அப்ளிகேஷன் கூடயே வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். அண்ட் 4 ரிசர்வேஷன் கீழே ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் வந்து நீங்கள் ஆப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே உங்களுக்கான கேம்பஸ் இன்கேஸ் அலாட் ஆனாலும் நீங்கள் அதுக்கப்புறம் கேம்பஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிஎன்ஏயோ அலாட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 5%, எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகளுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கீழே 6 சீட்டும், பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் 1 சீட்டும், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 1 சீட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட டெசிடென்ட்ஸ்க்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் 1 சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கடைசியாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கீழே 4 சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சருக்கு கீழே 1 சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழேயே ஐசிஆர் கோட்டான்னு இருக்குது. ஐசிஆர் கோட்டா பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஐசிஆர் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% ஆஃப் த சீட்ஸ் வந்து டிஎன்ஏயுக்கு கீழே கிடைக்குது. அதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி என்ஜினியரிங் டிஎன்ஏ கீழே கிடைக்கும். அது போக இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டானா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது டிஎன்ஏக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்க யூனிவர்சிட்டிஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறது. அதுதான் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா. அது போக என்ஆர்ஐ கோட்டாவும் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அதாவது கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்ப்போம். ஆல்ரெடி கவுன்சிலிங் ஃபீஸ் நீங்கள் வந்து 2000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அது போக உங்களுக்கான செமஸ்டர் ஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா, பிஎஸ்சி கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செமஸ்டர் ஃபீஸ் 20,600 ரூபாய். அதுவே பிடெக் கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செமஸ்டர் ஃபீஸ் 60,600 ரூபாய். இது வந்து ஆட் செமஸ்டர் க்கான ஃபீஸ். இதுவே உங்களுக்கு ஈவன் செமஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து குறையும். அடுத்தது ஒன் டைம் பேமெண்ட். அதாவது செமஸ்டர் ஃபீஸ் இல்லாமல் கோர்ஸ் அட்மிஷன் போடும்போது நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் வந்து கட்டணும். இது எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கீழே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9,025 ரூபாயும், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9,075 ரூபாயும் கட்டணும். இந்த ஃபீஸ் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளேசர், ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், ஐடி கார்டு, டெபாசிட் மணி, அப்புறம் என்சிசி கார்பஸ் ஃபண்ட், மார்க் ஷீட் வெரிஃபிகேஷன், இது எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த ஃபண்ட் யூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அட்மிஷன் டைமில் 29,625 ரூபா பிஎஸ்சி செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும், 69,625 ரூபா பிடெக் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் கட்ட வேண்டியது இருக்குது. அடுத்தது ஸ்காலர்ஷிப்ஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன டிஎன்ஏக்கு கீழே இருக்குதுன்னு பார்த்துட்டா, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் நான் கிராஜுவேட் ஃபேமிலி, அதாவது முதல் பட்டதாரிக்கு. அது போக டிஆர் என்டோமெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது போக ஐசிஆர் ப்ரொவைட் பண்ணுற ஃபெலோஷிப்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இது போக மற்ற என்ஜிஓ அண்ட் அதர் ட்ரஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபெலோஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வந்து அவைல் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேருக்காக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டிஎன்ஏயு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா, செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் மென் அண்ட் விமன், தனித்தனி ஹாஸ்டல் தான். அண்ட் மெஸ் பார்த்துட்டிங்கன்னா டிவைடிங் சிஸ்டம் பேசிஸில் ஸ்டூடெண்ட்ஸே ரன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹாஸ்டலில் இருந்தால் வந்து ரொம்ப நல்லது. இன்கேஸ் நீங்கள் டே ஸ்காலராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டீன் கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் வந்து டே ஸ்காலராக வர முடியும். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் ட்ரான்ஸ்ஃபர் அலௌடு கிடையவே கிடையாது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே மோட்டார் சைக்கிளோ இல்லை காரோ வந்துட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது. மொபைல் ஃபோன்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ இல்லை கேம்பஸ்குள்ளேயோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபைனலி யூனிஃபார்ம் வந்து மேண்டேட்டரி. கண்டிப்பாக யூனிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டே ஆகணும். அடுத்தது சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ் அண்ட் பிடெக் கோர்சஸ் 2 பேத்துக்கும் ஒரே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான்.
கண்டிப்பாக நீங்கள் படிக்க போகிறது இங்கிலீஷில் தான். எவாலுவேஷன் பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா செமஸ்டர் கோர்ஸ் கிரெடிட் சிஸ்டம் தான். டியூரேஷன் 2 கோர்ஸுக்குமே வந்து 4 இயர்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம சொன்னது. நீங்கள் இப்போ பேச்சுலர் டிகிரி 4 வருஷம் முடித்து வாங்கணும் அப்படின்னா உங்களோட ஓவரால் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் பார்த்துட்டிங்கன்னா 6.5 அவுட் ஆஃப் 10 இருக்கணும். அதாவது 100க்கு 65% கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். இன்னொரு விஷயம், டிஎன்ஏயூவில் வந்து எக்ஸாம்ஸ் அது போக லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ லேப்டாப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். லேப்டாப்ஸ் இருக்கிறது உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களோட பர்சனல் ரீசன்ஸ்னால் நீங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணினீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டா அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கீழே அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் பண்ணவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அடுத்தது இது உங்களுக்கான ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போக தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தி காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட் திண்டுக்கல், காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர், பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை, கலசிலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கிருஷ்ணன் கோயில். இந்த காலேஜஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ ஹையர் செகண்டரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வழிநடத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்துட்டு இப்போது நீங்கள் அக்ரி வந்து சேர்ந்தாச்சு. அடுத்தது உங்களுக்கான ஸ்கோப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது அக்ரி படித்து முடிச்சுட்டு உங்களுக்கான என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.